இதை செய்தாலே போதும், குழந்தைக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்காது. ஸோ கோல்ட் அண்ட் காஃப் ஹோம் ரெமெடிஸ் ஃபார் கிட்ஸ். கிட்ஸுன்னு சொல்லும்பொழுது நம்ம கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1 வயசுக்கு மேலே 5 வயசுக்குள்ள. ஸோ 1 வயசுக்கு மேலே 5 வயசுக்குள்ள குழந்தைக்கு சளி பிடிக்குது, அடிக்கடி கோல்டால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லும்பொழுது வேப்பங்காரன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவ குறிப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேப்பங்காரத்தில் என்ன மாதிரியான மூலிகைலாம் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேப்பங்கொழுந்து, துளிர் தழை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேப்பங்கொழுந்து. அதை வந்து ஒரு 10 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. 10 நம்பர் வேப்பங்கொழுந்து ப்ளஸ் ஜீரகம் ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துக்கங்க. பூண்டு ஒரு அரை பல், அடுத்து மிளகு ஒரு சின்னதாக ஒரு மிளகு. ஸோ இந்த 4 போட்டு நல்லா கையிலே ஒரு நசுங்கினா அது நசுங்கிடும். நசுங்கின பிறகு அந்த மூலிகையை வந்து குழந்தையோட தாய்ப்பால் கிடைச்சுன்னா தாய்ப்பாலில் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அப்படி தாய்ப்பால் கிடைக்கலையா பசும்பால் இருக்கு இல்லையா, அந்த பசும்பாலை போட்டு ஊற விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த வந்து அதுதான் வேப்பங்காரன்னு சொல்லுவாங்க. வேப்பங்காரத்தை வந்து 5 ml குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா போதும். 2 வயசு 3 வயசு இருக்குன்னா 5 ml கொடுக்கலாம். 3 வயசுக்கு மேலே இருக்குன்னா ஒரு 10 ml கொடுக்கலாம். குழந்தைக்கு வந்து அந்த சளி தொந்தரவு முற்றிலுமாக வெளியில் வந்துடும். மோஷன் வழியாகவே போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இந்த நுரையீரல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய காய்ச்சல், நுரையீரல் தொற்று, வயிற்றில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா பசி எடுக்காமல் இருக்கும், அது எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்து. வயிற்று கோளாறுகள், நுரையீரல் தொற்று, பூச்சி தொல்லை, பசியின்மை, டைஜஷன் ப்ராப்ளம், ஒரு மாதிரி மாந்தா மாதிரி சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஜீரணமே ஆகாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை குழந்தைங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த வேப்பங்காரம். ஸோ டக்குன்னு இந்த வேப்பங்காரத்தை கையில் கொடுத்தீங்கனாலே உங்கள் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரை மருந்துன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த உரை மருந்து வந்து அதிமருந்தும், ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், பெருங்காயம் போன்ற ஹெர்ப்ஸ்லாம் கொண்டு தயாரிக்கக்கூடிய இந்த உரை மருந்து மாத்திரை அழகாக உருட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இது கடைகளில் போய் கேட்டிங்கனாலே குழந்தைக்கு சளி ஃபீவர்னு சொல்லி கேட்டாலே, கோல்டு காஃப்னு போயிட்டு கடைகளில் கேட்டாலே உரை மருந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த உரை மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. வேப்பங்காரன்றது நீங்களே ரெடி பண்ணி குழந்தைக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. வேப்பங்கொழுந்து இப்போ சீசனில் நிறையவே கிடைக்குது. ஸோ இப்போ குழந்தைக்கு சளி இதை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தையோட ஆரோக்கியம் மேம்படும். ஸோ உரை மருந்து, வேப்பங்காரம் ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனான மருந்து தான். 2 கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒன்று கொடுக்க தேவையில்ல. ஸோ இது வந்து நான் உங்கள் விஷயத்துக்கு தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ அதே இப்போ ஒரு டீனேஜ் பருவத்தில் குழந்தைக்கு சளி பிடிக்குது அப்படின்னாக்கா, அதுவும் குழந்தை தானுங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து அமுக்கரான் லேகியம் சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த அமுக்கரான் லேகியத்தை வந்து கொடுக்கலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அந்த குழந்தையோட நர்வ் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு அருமையாக வேலை செய்யக்கூடியது அமுக்கரான் லேகியம். ஸோ 5லேருந்து 50 வயசு வரைக்குமே எல்லாருமே இந்த அமுக்கரான் லேகியத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் திட்டமாக பயன்படுத்துங்க. ஆரோக்கியமான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அமுக்கரான் கிழங்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் யூஸ் பண்ணுங்கள். அது 10 கிராம் சாப்பிட்றதாலே போதும். ஒரு நாளைக்கு 10 கிராம் அளவு சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும். ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை எப்படி உள்ளது இறைவனுக்கு மனமாற நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.